ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15,000 ரூபா செக்மெண்ட்டில் ஃபோன்ஸ் எல்லாம் விரும்பி வாங்குவாங்க. அது அவங்களுக்கு பட்ஜெட்டுக்கும் கரெக்டாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த மாதத்துக்கான 15,000 ரூபாய்க்கு எந்த ஃபோன்லாம் வாங்கலாம் அப்படின்றது தான். ஸோ இந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய மோஸ்ட்லி ஃபோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ண ஃபோன்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு சப்போஸ் ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க்லாம் கொடுக்குற, மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம சூஸ் பண்ணியிருக்க மொபைல் எல்லாமே வந்துட்டு பெஸ்ட் மொபைலாக தான் சூஸ் பண்ணியிருக்கோம். பட் பார்க்க போகிறது 15,000 அப்படியே கம்மியாக என்னெல்லாம் ப்ரைஸில் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிக்குதோ, உங்களுக்கு எந்த மொபைல் சூட்டபிளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா Redmi Note 10s தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.43 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே, 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட வருது. ஸோ ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTekோட Helio G95 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கேம் பிளே அப்பப்போ பண்ணுவேன் அப்படின்னாலுமே இந்த ஃபோன் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். பேட்டரி கெபாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 1.25 மணி நேரத்தில் வந்து உங்களால் ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். ஸோ நல்ல பேட்டரி லைஃப் வேணும், 1 டேக்கு மேலேயும் நான் வந்து சார்ஜ் போடாமல் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து சூட்டபிளாக இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு பார்க்கும்போது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. 512 GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளாக உங்களால் வந்து ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்க முடியும். கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் 4 கேமரா செட்டப், பட் அந்த 2 டம்மி கேமராஸ் கண்டிப்பாக இருக்கு. 2 மெகா பிக்சல் மேக்ரோவும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரும். அதை தாண்டி பார்க்கும்போது 64 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் போட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை தாண்டி பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 15,000 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. 15,000க்கு இதுவும் ஒரு ஒர்த்தான மொபைல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மொபைல் நான் சஜஸ்ட் பண்ணுறது 15,000க்கு ஒரு சாம்சங் மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். என்ன ப்ரோ ப்ராசர் கம்மியாக இருக்குது இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ சாம்சங்கில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் வந்துட்டு மற்ற பிராண்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. பட் நான் சைனீஸ் மொபைல் வேணும்னு நினைக்கிறவங்க வேணா இதை வந்து சூஸ் பண்ணலாம். சாம்சங்கில் M32 பார்த்தீங்க அப்படின்னா 6.4 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே, 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினச்சிங்கனாலும் இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ப்ராசரை பொறுத்த வரைக்கும் MediaTekோட Helio G80 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுறதுக்கு வந்து நல்லா தான் இருக்கும், பெருசாக குறை சொல்கிற மாதிரி இருக்காது. பட் கேம் பிளேலாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப லோ கிராஃபிக்ஸில் வச்சு அந்த கேம் பிளேலாம் வந்துட்டு பண்ணுறவங்க வேறு மொபைல் வந்து சூஸ் பண்ணலாம். பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 15 வாட்ஸ் அடாப்டர் தான் இருக்கும். சப்போஸ் இந்த 15 வாட்ஸ் அடாப்டர் வச்சு சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 2.5 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். அதுவே 25 வாட்ஸ் அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 1 hour 45 minutes கிட்ட உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 1 TB வரைக்கும் உங்களுக்கு வந்து SD கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கு 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக் சைடை பொறுத்த வரைக்கும் 4 கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 64 மெகா பிக்சலும் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் போட்டோஸ் எடுக்கிறதுக்கும், அப்புறம் எப்பயும் போல 2 அந்த 4 கேமரான்னு கணக்கு காட்டுறதுக்கு மேக்ரோவும் டெப்த் சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமரா அவுட்புட்டும் கூட இதில் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 15,000 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்சங் மொபைல் தான் நான் சைனீஸ் பிராண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வேணா இதை சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு 15,000 ரூபா செக்மெண்ட்ல எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கின்னும் அப்ளை பண்ணாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷான யூஏ வேணும், ப்ளஸ் 5G பேண்ட் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு மொபைல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா, மோட்டோல இருந்து இப்போ ரீசெண்டாக G51 அப்படின்ற ஒரு நியூ மொபைல் 5G மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.8 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் LCD டிஸ்பிளே தான். பட் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு 6.8 இன்ச்னும் போது நல்ல ஒரு லாங்கான டிஸ்பிளே அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது Qualcommோட Snapdragon 480+ ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 பேண்ட் சப்போர்ட்டோட 5G உங்களுக்கு கிடைக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 512 GB வரைக்கும் உங்களால் எக்ஸ்பேண்டபிளாக வந்து பண்ணிக்க முடியும். கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 13 மெகா பிக்சலும், பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 50 மெகா பிக்சலும் 8 மெகா பிக்சலுக்கு வைட் ஆங்கிள் போட்டோஸ் எடுக்கிறதுக்கும் அண்ட் மேக்ரோ போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு 2 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 20 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 2 hours 15 minutesல வந்து உங்களால் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் பேட்டரி அப்கிரேடோட கேமரா அப்கிரேடோட வேணும் ப்ரோ, ப்ராசர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சுன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட Moto G40 Fusion வந்து அவைலபிள் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிஸ்பிளேலாம் சேமாக தான் இருக்கு. ப்ராசரை பொறுத்த வரைக்கும் Qualcommோட Snapdragon 732G யூஸ் பண்ணியிருக்காங்க. 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கு. கேமராவில் கொஞ்சம் அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. Moto G40 Fusionோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 14,500 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே உங்களுக்கு 5G வேணும், சைட் மவுண்டடோட
வேணும் அப்படின்னா G51 நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 15,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ புதுசாக மொபைல் கேஜெட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆஃபர்லாம் என்ன இருக்குன்னு தெரியல அப்படின்னா நம்மளோட லவுட் பஸார் டெலகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வரக்கூடிய எல்லா ஆஃபர்ஸுமே இதில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் பட்ஜெட் வந்து 14,000 ரூபா, ஆனால் நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே என்டர்டைன்மெண்ட் அதிகமாக பண்ணுவீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸோட நோட் 11S வந்து ஒரு பெஸ்ட் ஃபோனாக இருக்கும். அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா 6.95 இன்ச்சு, எப்பா கிட்டத்தட்ட 7 இன்ச்சு டேபு மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. அதே மாதிரி ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் இருக்கும், நல்லா பெருசாக இருக்கிற ஃபீலுமே வந்து இருக்கும். அண்ட் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட ஹீலியோ G96 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் சரி, நார்மல் பர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பட் கேமருக்குலாம் டோட்டலாக வந்து இந்த 15Kல வந்து ரெக்கமெண்ட் பெருசாக பண்ண மாட்டேன். அப்பப்போ கேம் பிளே பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இதை வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் 512GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளாக நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கு 16 மெகா பிக்சல் கேமராவும் பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், மேக்ரோ. பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 1 hour 20 minutesல வந்து உங்களால் ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட இது ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் தான். 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 14,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபினிக்ஸ் வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு ஒரு தெரிஞ்ச பிராண்டாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா Realme 9i வந்துட்டு 14,000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்கு. இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.6 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 680 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த இன்ஃபினிக்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் மல்டி டாஸ்கிங்லாம் தாராளமாக நீங்கள் இதில் வந்து பண்ண முடியும். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 1 hour 20 minutesல இதையுமே வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிட முடியும். அண்ட் எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 1TB வரைக்கும் SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் அண்ட் பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் அண்ட் அதை தாண்டி எப்பயும் போல 2 மெகா பிக்சல் மேக்ரோக்கும் டெப்த் சென்சாருக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட உங்களுக்கு இது 14,000 ரூபாய் கிடைக்குது. ஸோ ஏற்கனவே பார்த்த இன்ஃபினிக்ஸோட 11S இதையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு மொபைலாக இருக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஸோ நீங்கள் Realme தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9i வாங்கலாம். பேட்டரி லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இன்ஃபினிக்ஸை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு இந்தியன் பிராண்டாக சொல்லுங்க ப்ரோ, சைனீஸ் பிராண்ட் வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு மைக்ரோமேக்ஸில் இப்போ புதுசாக லான்ச் பண்ண Note 2 அப்படின்ற இந்த மொபைல் தான். ஸோ ஓரளவுக்கு நல்ல ஸ்பெக்கு, நல்ல ப்ரைஸ் 12,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ செக் பண்ணி பார்க்குறேன் 13,500 ரூபா ப்ரைஸ் இருக்குது. அது முன்னாடி ஒரு 1000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்றனால போல. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் நமக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல ஃபோன் தான். அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா 6.43 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 60Hz தான் ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ப்ராசரை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட ஹீலியோ G95 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியை 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்தில் உங்களால் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். ஸோ இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா மோட்டோவில் வந்துட்டு எந்த ஒரு ஸ்கின் அப்ளை பண்ணாமல் எப்படி Android 11 வந்து ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு கிடைக்குமோ அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே வந்து Android 11 பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. உங்களுக்கு ஒரு பியூரான Android எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே வந்து இதில் இருக்காது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 256GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளாக வந்து SD கார்டு போட்டுக்க முடியும். ஸோ கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கு 16 மெகா பிக்சலும், பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது மெயின் கேமரா 48 மெகா பிக்சலும், ஒரு 5 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளுக்கும், அப்புறம் எப்பயும் போல 2 மெகா பிக்சல் வந்துட்டு மேக்ரோக்கும் டெப்த் சென்சாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த கேமரா பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அதை தவிர பார்க்கும்போது ஓவராலாக ஒரு பெஸ்ட் ஃபோன் தான் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 13,500 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.